கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் அதிவேகமாக சென்ற ஆட்டோவிலிருந்து பள்ளி மாணவி சாலையில் தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? தற்போது மாணவியின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட கல்பற்றா பகுதியைச் சேர்ந்த தம்பதியரின் மகளான சிறுமி அருகே உள்ள புதுக்காடு பகுதியில் காணப்படுகின்ற நர்சரி பள்ளியில் படித்து வருகிறார். இவர் நர்சரி பள்ளியில் இருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த ஆட்டோவில் வழக்கம் போல சென்று கொண்டிருந்தார். ஆட்டோவின் ஓரத்தில் அவர் அமர்ந்திருந்த நிலையில் ஆட்டோ அதிவேகமாக சென்றதால் திடீரென ஆட்டோவில் இருந்து தவறி சிறுமி நடுரோட்டில் விழுந்தார். அந்த நேரம் அந்த பகுதியில் காணப்பட்ட திருநாய்கள் அவரை கடிக்க முயன்று அதனால் அந்த சிறுமி அலறிக் கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக அந்த திருநாய்களுக்கிடையே இருந்து சிறுமியை மீட்டார்கள். படுகாயத்தோடு காணப்பட்ட அந்த சிறுமியை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். கை கால்கள் உள்ளிட்ட உடலின் பல்வேறு பாகங்களின் காயங்களோடு அந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.